அனைவருக்கும் அன்பான வணக்கம். சென்னிமலை வேலவன் சேனல்ல இன்னைக்கான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. கந்த சஷ்டி கவசத்தை பற்றி சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சரி, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துடலாம். சும்மா ஒரு ஷார்ட் வீடியோ தான், நீங்கள் இதில் பாருங்கள். அடுத்தது நான் லென்த் வீடியோ போடுறேன். பாலதேவராயர் சுவாமிகளுடைய வரலாறு பற்றி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கந்த சஷ்டி அப்படிங்கிறது பாலதேவராய சுவாமிகள் எடுத்தொன்னையே செல்வம் சேர்வதற்காக பாடியிருப்பார். துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்தர் சஷ்டி கவசம் தன்னை அப்படின்னு பாடியிருப்பார். இது செல்வம் சேர்வதற்காக. அடுத்தது ஒவ்வொரு அங்கங்களும் காக்க காக்கன்னு பாடியிருப்பார். நம்மளுடைய உடம்புல எந்த குறைபாடாக இருந்தாலும், என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி படிக்கும்போது அது நம்மளுக்கு நிவர்த்தி செய்து கொடுப்பார் முருகப்பெருமான். அடுத்தது ஏவல், பில்லி, சூனியம் இந்த மாதிரி கெடுவார் செய்யும் எல்லாமே நம்மளுக்கு முருகப்பெருமான் அதை நீக்கி கொடுத்துருவார். பில்லி சூனியம் நம்மக்கிட்ட வேலை செய்யாது இந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கும்போது. அடுத்தது எதிர்மறையான எண்ணம், யமபயம் நீக்கி வைப்பார் முருகப்பெருமான். இந்த கந்த சஷ்டியை பாராயணம் செய்கிறதே நம்ம புண்ணியம். அது படிப்பதற்கு நம்மளுக்கு உண்மையிலேயுமே முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால்தான் அந்த கந்த சஷ்டியை படிக்க முடியும். காலை மாலை ஏதோ ஒரு வேளையில் படிக்க முடிஞ்ச கந்த சஷ்டியை படிங்க. முருகப்பெருமானுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்கும். என் தாய் அங்காள பரமேஸ்வரியினுடைய திருவருளும் அனைவருக்கும் கிடைக்கும்னு வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.